உதகையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்க நாம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். இந்த அதிரடி சோதனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கிறது? பதிவு செய்யுங்க. உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து உணவகங்களில் காலாவதியான பொருட்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்லக்கூடிய கிரில் சிக்கன், பரோட்டா, சப்பாத்தி, கேக் இம்மாதிரியான பொருட்கள் அங்கு காலாவதியாக இருக்கக்கூடிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜூஸ் கடைகளில் நிறமாறிய பழங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள். தொடர்ந்து காலாவதியான உணவுப் பொருட்கள் ஃபினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் வில்லியம் இணைப்பில் இணைகிறார். வில்லியம், வணக்கம். அங்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சோதனை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை என்பது மிக பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களுக்காக பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள் அமைந்துள்ளது. இந்த நிலையில் உதகை சேரிங்காஸ் பகுதியில் அமைந்துள்ள உணவகங்களில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது காலாவதியான கிரில் சிக்கன் மற்றும் பரோட்டா, பூரி உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அளித்தனர். மேலும் பிரசித்தி பெற்ற ஊட்டி சாக்லேட் மற்றும் வர்க்கிகளுக்கு காலாவதி தேதி மற்றும் தயாரிப்பு தேதி இல்லாததால் அதனையும் பறிமுதல் செய்து அனைத்திற்குமே தயாரிப்பு தேதி மற்றும் அதன் காலாவதி தேதியை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.